கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் தீர்காயுஷ்யமஸ்து தீர்க்க சுமங்கலி பவாப்து சித்திரஸ்து. பாரதி, என்ன நிக்கிற? ஆக வேண்டிய வேலை போய் பாரு. போ. சரிப்பா. மாப்ள மாப்ள மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. மாமா என்ன பண்றீங்க? நீங்க போய் ஏன் காலில் விழுந்துட்டு? அவசரப்பட்டு வார்த்தையில கொட்டிட்ட மாப்பிள்ள. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். மாமா, அது எதையுமே நான் பெருசா எடுத்துக்கல. இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணை காணலைன்ற வேசடையில யாருக்கிட்ட பேசுறோன்ற எண்ணமே இல்லாம நிறைய பேசிட்டேன். மாமா, உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் மாமா பேசியிருப்பேன். இவ்வளவு பெரிய கல்யாணத்துல ஒரு பொண்ணை ஒதுக்கி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல மாமா. அதுக்கு பின்னாடி நிறைய கேள்வி வரும். அந்த கேள்வி தர சந்தேகம், இதை தானே நீங்க கேட்டீங்க. இதுல எந்த தப்புமே இல்லை மாமா. அவளை நீங்க கூட்டிட்டு வரலையான்னு வருத்தப்பட்டேன். என் பொண்ணை நீங்களும் சேர்ந்து அவமானப்படுத்துறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என் பிள்ளைய கௌரவப்படுத்திட்டீங்க மாப்பிள்ள. ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. ஐயோ மாமா, உங்க அன்பை போய் சந்தேகப்பட்டுட்டேன் மாப்பிள்ள. பெத்த மனசு அப்படிதான் மாமா. அது அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டீங்க. விடுங்க மாமா, அதை நான் பெருசாவே எடுத்துக்கல. இதோட இதை பத்தி பேசக்கூடாது, ஓகேவா? சரிங்க மாப்பிள்ள. சரி மாமா, நான் கீழே போய் பந்திய பாக்குறேன். நீங்க போய் உங்க பொண்ணை பாருங்க. சரி. சரியா? வரேன். எல்லாம் நல்லபடியா. ஆமாம்ல. ஆர்த்தி எடுக்கிற வரைக்கும் இங்க தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா, ஆரத்தி எடுக்கணும். நெல்லு
இந்த சௌந்தர்யாவோட வம்சம் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தின இவளோட ஆணவம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் செஞ்சது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கால்ல வேணாலும் விழு. கண்ணம்மா, நான் செஞ்சது தப்பா நான் கேக்குறேன். இது மன்னிக்க முடியாத குற்றம். கல்யாண மண்டபத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கிடைக்காம கிடைக்க கூடாத அவமானம் எல்லாம் எனக்கு கிடைச்சது இல்ல, அது தப்பு இல்ல. என்னோட மானம் மரியாதை எல்லாம் ஒட்டு மொத்தமா சரிஞ்சு விழுந்துருச்சுல, அது தப்பு இல்லையா? தப்புதான். நான் செஞ்சது எல்லாமே தப்பா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஏய், என் முன்னாடி இப்படி நடிக்கிறத நிறுத்து. அம்மா, யார் நடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களுக்கு வாச்சிருக்கிற மூத்த மருமக எவ்வளவு நல்லவன்னு நீங்க உணர்றது நல்லது. வாய் மூடுறி. இவள கல்யாணத்துக்கு வர வைக்கிறதுக்காக நீ நடத்தின நாடகமும் கூத்தும் சீ. அக்கா, போதும் தாயே, போதும், எல்லாம் போதுமா? உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டதுக்கு எனக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்ட. பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப நேரமா வாசல்ல நிக்கிறாங்க. கேட் வர திறந்திருக்கு. போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு வர போறாங்க. இது நல்லா இல்ல. சௌந்தர்யா, முதல்ல உங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அண்ணி, முத கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வர்றா என் பொண்ணு. யார் மேலே இருக்க கோவத்துல அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யாம வீட்டுக்குள்ள கூப்பிடாம இப்படி இருக்கீங்களே. உங்க கையால ஆர்த்தி எடுத்து என் பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க அண்ணி. உங்க கோவம் எங்களுக்கு புரியுதுங்கம்மா. ஆனா மாலையும் கழுத்துமா இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப நேரமா வாசல்லையே காத்திருக்க கூடாதுமா. சௌந்தர்யா, ப்ளீஸ், ஆரத்தி எடுத்துடலாம். உங்களை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னா ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு போகணும். வண்டி எங்கேயோ யூ டர்ன் போட்டு போகுது. நாம வெயிட் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. இங்க பாரு, அவசரப்பட்டு எதுவும் வார்த்தை விட்டுறாத. சரிடா. ஒருத்தரை மரியாதையோட உள்ள கூப்பிடணும்னா ஒருத்தர் மரியாதையா வெளியில போகணும். அம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். என் பொண்ணை வெளியே அனுப்பிடாதீங்கம்மா. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாம போட்ட பிளானுக்கு கண்ணம்மாவை அம்மா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்களோ? அவ சின்ன பொண்ணுமா. உங்களை அவமானப்படுத்தணும்னோ இல்ல உங்க மரியாதையை கெடுக்கணும்னோ அவளுக்கு எந்த எண்ணமும் இருக்காதம்மா. தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல வந்துட்டா. அத பெருசு பண்ணாதீங்கம்மா. அவ சார்பா நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. Shut up! அனாவசியமா யாரும் கத்தி கூச்சல் போடுறது எனக்கு பிடிக்காது.
கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. உன் வாழ்க்கை தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்ற பதட்டத்துல பேசுறம்மா. சௌந்தர்யா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? சின்ன சின்ன கோபத்துக்காக நம்ம வீட்டு ஆளுங்களையே வீட்டை விட்டு வெளியில போக சொல்றியே, உனக்கே பைத்தியகாரத்தனமா தெரியல? இது சின்ன கோபம் இல்ல. என் மனசு என்னன்னு தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு எனக்கு பிடிக்காத ஒருத்திக்கிட்ட தாலிய கொடுத்து அதை எடுத்துட்டு வர சொல்லி என் கௌரவத்தை தர மட்டமாக்குனவ இந்த வீட்டை விட்டே இப்ப வெளியில போகணும். சௌந்தர்யா, பெத்த புள்ளையே வீட்டை விட்டு போக சொல்றியா? பெத்த தாயை எதிரியா நினைச்சு அவ கூட சண்டை போடுறதுக்கு இப்படி கச்ச கட்டி நிக்கிற ஒருத்திய நான் வீட்டை விட்டு தாங்க போக சொல்றேன். இனிமே காலா காலத்துக்கும் அவ என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்றேன். நீ பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. மருமக வீட்டுக்குள்ள வரணும்னா மக இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். தப்பு சௌந்தர்யா, நீ பண்றது பெரிய தப்பு, கொஞ்சம் கூட சரியில்லை. இல்லங்க, எனக்கு சாபம் விட்டுட்டு போனவள மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அவளை அனுமதிச்சேன். ஆனா அவ மறுபடியும் எனக்கு பிடிக்காத செயலை செஞ்சு அவ என்ன அவமானப்படுத்திட்டாங்க. இனிமே அவள ஆயுசுக்கும் தள்ளி வச்சுதான் பார்க்க போறேன், அவ்வளவுதான். அம்மா, உங்க கோவம்லாம் இப்போ ரொம்ப பெருசா தெரியும். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுமா? ஸ்ருதிக்கு அவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்காதீங்க. இது வெறும் பஞ்சு மிட்டாய் கோவம், பொசுக்குன்னு போயிடுமா. வாய் மூடு. இப்ப யாரும் உன்கிட்ட எங்க கருத்தெல்லாம் கேட்கல. நான் சொன்னதுதான். சௌந்தர்யா, ப்ளீஸ் சொன்னா கேளு. ஸ்ருதி வீட்டை விட்டு வெளியே போறான்னே வச்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கலாம். அப்பா, எனக்காக யாரும் முட்டு கொடுக்க வேண்டாம். நான் எதை செஞ்சனோ அது சரின்னு நம்பிதான் செஞ்சேன். அத தைரியமா தான் செஞ்சேன். அம்மா மண்டபத்துல வச்சு கேட்டப்போ தாலியை நான் தான் வேணும்னே விட்டுட்டு வந்தேன்னு தெளிவா தான் சொன்னேன். நான் யாருக்கும் பயப்படல. இங்க பாருமா, முதல்ல ஒரு சாபம் கொடுத்தேன், அதையே நீ இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த ஆணவம் அகங்காரம் எல்லாம் அடியோட ஒழிஞ்சு யாருமே இல்லாத மனுஷியா நீ ஒரு நாள் நடுத்துறல நிப்ப. நம்மளை யாராவது ஆதரிக்க மாட்டாங்களா, நம்ம மேல யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு ஏங்கி நீ தவிப்ப. அன்னைக்கு உன் மேல அன்பு செலுத்தவோ உனக்கு ஆறுதல் சொல்லவோ நான் இருப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன், அதை தெரிஞ்சுக்கோ. நோ, அது மட்டும் நடக்காது. என் வாழ்க்கையில எப்பவுமே நடக்காது. இது என் சாபமா? இல்லடி, இதுவும் ஆசை. அது நிச்சயம் பலிக்காது. இன்னும் உனக்கு புரியலையாமா? இந்த மாதிரி வீம்பு வரட்டு கௌரவம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. என்னமா அலட்சியமா இருக்க? பாக்கலாமா? ஏய், இங்க பார். இந்த ஆயுசுக்கும் இந்த முகத்தை நான் பார்க்கவே கூடாது. ஒரேடியா நீங்க இருந்து போயிடு.
நல்லா இருக்குமா. நீ நல்லா இருப்ப. சத்தியமா சொல்றேன். செத்தாலும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன். யாழ்னி, யாழ்னி, உங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல். இல்ல போறேன்னு சொல்லிட்டு வா. சொல்லு. போறோம் பாட்டி. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. சௌந்தர்யா என்ன? ஸ்ருதி சொன்னா கேளுமா. உங்க அம்மா புரியாம பேசுறா. இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா அங்க வந்து பாருங்க என் வீட்ல. நான் கிளம்புறேன்ப்பா. கண்ணம்மா வேண்டாம் நீ. பத்திரமா இரு. வா. ஸ்ருதி, அகில், ஸ்ருதி. நான் வரேன்டா. மல்லிகா, அம்மா. வந்து ஆர்த்தி எடு வா. சரிங்கம்மா. வீட்டை விட்டு வெளியில போனவளை பத்தி கவலைப்படாதடா. அழகா லட்சணமா உனக்கு ஒருத்தி கிடைச்சிருக்கா. அத நினைச்சு நீ சந்தோஷப்படுடா. சரி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. சௌந்தர்யா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப சரின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்க. அது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. கூடிய சீக்கிரம் நீ வருத்தப்படுவ. இருமா. என்னடி? நான் முதல்ல போயிட்டு வரேன். அவசரம் தெரியாம பேசிட்டு இருக்கியே. சீக்கிரமா போயிட்டு வா. வரேன், இருமா. ஆமா. அப்பா பாக்கியம், எனக்கு கூட வெத்தலை போடாம வாய் நமங்குது. இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அங்க வெத்தலையை போட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். இப்பவும் வெத்தலையை போடலன்னா கிருகிருன்னு வந்துரும். கல்யாண வீட்டுல வேலை வெட்டி எதுவும் செய்யாமலேயே கை கால்லாம் வலிக்குதுமா. கிருகிருன்னு வேற வருதுமா. இதுதான் கரெக்ட். பெரிய இடம், பெரிய வீடு, அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு தெரியாம இப்படி ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. இவன் வேற எப்ப பாரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பியாமா. கோ, மந்திரவாதி கதையில வர்ற மாய மோகினி தான் உன்னோட சம்மந்தி. அந்தம்மா எந்த நேரத்துல எந்த திசையில போகும்னு சொல்லவே முடியாது. அதுக்கு ஏத்தாப்புல பார்த்து சூதானமா நடந்துக்கணும். ஆணையா இருக்க வேண்டிய இடத்துல ஆணையாவும், எருமையா இருக்க வேண்டிய இடத்துல எருமையாவும் இருக்கணும்னு சொல்ற. எக்ஸாக்ட்லிமா, அதுதான். மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் மந்துன்னு இருக்கணும். எல்லாரும் இங்க ஒண்ணு கூடி இருக்கீங்களா? கூடி கெடுக்கிற உங்க குலத்தொழில இங்கேயும் அரங்கேத்திராதீங்க. மாமா, நாக்குல தான் உனக்கு சனியே. நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எங்க அக்கா அவளோட வெப்பன்ஸை எடுக்காம இருப்பாளா? என்னையா கொழுப்பு ஓவரா எட்டி பாக்குது? இத எடுத்துட்டால. அஞ்சலி கழுத்துல தாலி ஏறிடுச்சு தெரியும்ல? ஆமா மாமா, அஞ்சலி கழுத்துல தாலி ஏறினதும் எங்க அக்கா இந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட எம்டி ஆயிட்டா. இத சொத்தெல்லாம் இப்ப அவ கைக்கு வந்துருச்சு. இப்ப கொழுப்பு எங்க அக்காவுக்கு ஆத்தாளுக்கும் தான் இருக்கணும்.
உனக்கெல்லாம் இருக்கப்படாது இல்லக்கா. டேய் சும்மா இருடா. பாரதி மாப்பிள்ளைக்கு இந்த வீட்ல செல்வாக்கு இருக்கிறதுனாலதான் நாங்க இவ்வளவு நாளும் பம்மிக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்களுக்கான ரூட்டு கிளியர் ஆயிருச்சு. இனிமே இந்த வீட்ல ஒரே ஒரு ஆட்டம்தான், கண்ணம்மாவா அஞ்சலியா.